ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸில் வந்து இதோட பேட்டர்ன் வந்து ஏற்கனவே எப்படி கட் பண்ணுறதுன்றது போட்டிருந்தேன். ஆனால் ஸ்டிச்சிங் வீடியோ போடல. இந்த டிசைன் ப்ளவுஸோட பேட்டர்னும் அதோட கட்டிங் மெத்தடும் போட்டிருந்தேன். இதில் வந்து இப்போ வந்து டிசைன் ப்ளவுஸில் வந்து இது வெத்தலை மடிப்பு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து அந்த எட்ஜஸ் வந்து தூக்காமல் இருக்கிறதுக்காக பீடு வந்து கொடுக்குறேன். அந்த பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கோல்டு பீடு, சின்னதாக பொடி பீடு கொடுத்துருக்கேன். இதுக்குன்னு பீடு கோர்க்கறதுக்குன்னு ஒரு பொடி ஊசி பேக்கேஜ் வந்து விற்கிது. 10 ரூபா தான் பேக்கெட்டு. மொத்தமாக வந்து ஒரு நிறைய வெரைட்டியாக விற்கும். பெண்டு ஊசியும் சேர்த்து அந்த பேக்கேஜோடு இருக்கும். ப்ளஸ் நூல் கோர்ப்பான், அந்த ஊசியில் வந்து நூலை கோர்க்கிற நூல் கோர்ப்பான்னு ஒரு வளையம் மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒன்று இருக்கும். அது ஒரு நாள் தனி வீடியோ போடுறேன், அது எப்படி கோர்க்கிறதுன்னு. இப்போ வந்து இதில் வந்து சின்னதாக அந்த பொடி பீடை வந்து கோர்த்து இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த வெத்தலை மடிப்பு டிசைன்ஸ் வந்து ஏற்கனவே நான் வச்சுட்டு லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு முதுகுக்கும் கைக்கு ரெண்டு இது தான் வருது. பத்தலை. எதனாலனா இது வந்து தனியாக 90 பாயிண்ட்டு தான். 38.5 ப்ளவுஸு செஸ்ட்டு சைஸு ஏற்கனவே நான் இதில் கொடுத்துருந்தேன். எபெக்ஸ் பாயிண்ட் வந்து 10, ப்ளவுஸ் லென்த்து வந்து 14, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நானாக இறக்கி கொடுத்துருந்தேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கு ஸ்லீவுக்கு யோக்குக்கு பட்டன் பீஸ்க்கு போக மீதி கம்மியாக துணி இருந்ததுனால இந்த வெத்தலை மடிப்பு டிசைன் இதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஆக்சுவலாக வந்து சின்னதாக கொடுக்காமல் பெருசாக கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணேன். 3 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 2-3 இது மட்டும் கொஞ்சம் பெருசாக வந்துருந்துச்சு. அதனால் 2.25 அல்லது 2.5க்கு ஒரு பாயிண்ட்டு தள்ளி ஸ்கொயரில் 4 பக்கமும் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து வருது. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி வெத்தலை மடிப்பு டிசைன் மாதிரி வரும். அதை ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த இதில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த துணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. வித்தவுட் லைனிங் தான், நம்மளுக்கு தைக்கிறது ஈஸி தான். ஆனால் வந்து இந்த துணியில் வந்து தைக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணதை காட்டலை. இப்போ வந்து இதில் வந்து பீடு வந்து நம்ம வந்து 2 தடவை அல்லது 3 தடவை வந்து உள்ளே விட்டு எடுத்து அடியில் நாட் போட்டுக்கணும். போடனால் தொடர்ச்சியாக போடுறப்ப கண்டினியூவாக கொடுக்கலாம். நம்ம எட்ஜஸ்லையும் ஸ்டார்டிங்லேயும் நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 அல்லது 3 இது கொடுத்தா ஃபிட்டிங்காக அந்த கோல்டு பீடு வந்து ஃபிட்டிங்காக நிற்கும். ப்ளஸ் கலர் போகாது. நம்ம ஒரு சிலது பார்த்து வாங்கணும். ஒரு சில கோல்டு பீடு வந்து கலர் போயிடும், நம்ம பார்த்து வாங்கணும். இது வந்து ஒரு நூலில் கோர்த்து வச்சுருப்பாங்க. நம்ம அந்த கோல்டு பீடு தனியாக நூலில் கோர்த்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுட்டு தேவையான நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க அழகாக தான் இருக்கும். இந்த ஏற்கனவே நான் துணி பத்தாதனால மொத்தம் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த இது பத்தாதனால நான் வந்து 16 வெத்தலை மடிப்பு டிசைன் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பத்தலை. அதனால் கைக்கு 2, வலது கைக்கு 2, இடது கைக்கு 2 போக மீதி 14 டிவைடேட் பண்ணி தள்ளி 2 தள்ளி வச்சுருக்கேன். இல்லைன்னா நெருக்கமாக தொடர்ச்சியாக வைக்கலாம். இது பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து 1.5 இன்ச்சுக்கு வச்சா இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கும், சரியாக தெரியாது. ப்ளஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிரமம். அதனால தான் சரி 3 இன்ச்சு வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன். 3 இன்ச்சு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் 2.5 வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஒரு சிலதுக்கு 2.5, ஒரு சிலதுக்கு 2.25 வந்து ஸ்கொயர் வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். 4 பக்கமும் 2.25 அளவுக்கு அல்லது 2.5 அளவுக்கு இருக்கிற மாதிரி அளந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து இப்போ அது எட்ஜஸ் வந்து ஸ்டிச் பண்ணது நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்காக லேஸ் ஒர்க், சின்ன மைல்டு லேஸ் ஒர்க் வந்து அங்கே கொடுத்துருக்கேன். பேக் நெக் சைடு வந்து அப்படி கொடுத்துருக்கேன். இது பேக்கில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்டில் வந்து கொடுக்கலை. ஸ்லீவில் வந்து 2 மட்டும் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இதுதான் டிசைன். இது வந்து சிம்பிளாக கேட்டிருந்தாங்க, அதனால சிம்பிளாக வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.